எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ப்ளீஸ். சரி வாங்க, அப்படியே நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோ இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோ கரெக்டாக ஸ்லிப் ஆகி ஹீரோயின் மேலே விழுற வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த எபிசோட் இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ விழுந்த உடனே பார்த்துட்டே இருக்காரா, அப்போ நம்ம ஹீரோ வந்து லைட்டாக சிரிக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் சிரிச்சுட்டே அப்படியே கண்ணை மூடி கிஸ் பண்ணலான்னு வரும்போது இவ கரெக்டாக நடுவில் ஒரு பாலை வச்சுட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓட நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டே அங்கேருந்து வரான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு வீட்டில் இருந்து போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தினமுமே ஹீரோயினை ஒரு பிளேஸ்க்கு டேட்க்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கான். இப்போயுமே ஒரு கேம் சென்டருக்கு வந்திருக்கான். அங்கே வந்து ஹீரோ பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம போர் அடிக்குது. உடனே அவ ஐயோ எனக்கு போர் அடிக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஏய் உனக்காக தான் நான் உன்னை டேட்க்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன், நீ வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிற. எனது டேட்டா? டே யாராவது டேட்டுக்கு இந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு வருவாங்களா? போடா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் போகும்போது நடுவில் ஹீரோ வந்து நின்றுட்டு, நீ மட்டும் வீட்டுக்கு போயிட்டேன்னா அதோட இந்த சாக்லேட்டெல்லாம் நான் சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொல்ல, உன்னை வச்சுட்டு என்ன பண்ணுறது, உனக்கு என்ன இப்போ டேட்டுக்கு தானே போகணும், ஒன்று பண்ணலாம், ஒரு சேஞ்சுக்கு நான் உன்னை வேற ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு போகிறேன். அது என்ன பிளேஸு, அது சர்ப்ரைஸ், வந்தால் தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கண்ணை கட்டி ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு போகிறா. ஆனால் அந்த இடத்துல பார்த்தா நிறைய டாக் இருக்குது. அப்போ ஹீரோயின் ஹீரோவை ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அவள் பாட்டுக்கு ரூமை விட்டு வெளியே போய், சரி இப்போ கண் கட்ட அவுத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே அவ்வளோ நாய் இருக்குது. உடனே அவன் ஐயோயோ என்னடி இப்படி கோத்து விட்டுட்ட அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதை வெளியே இருந்து பார்க்கும் போது செம்ம சிரிப்பாக இருக்குது. தென் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோயின் கதவை திறந்து விட்டுட்டு, இனிமையாவது என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கோ, ஏதேதோ பிளேஸ்க்கு டேட்க்கு கூப்பிட்டுட்டு போகிற, எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே சரி எல்லாமே ஏன் தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னோட சார் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு, நான் கொஞ்சம் என்னோட காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ ஆனால் நீ இங்கே தனியாக இருப்பியே அப்படின்னு கேட்க, பரவாயில்ல என் துணைக்கு டாக்ஸ் இருக்கும், வேணும்னா டாகுக்கு நீ துணையா இருக்கியா அப்படின்னு கேட்க, ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. செம்ம போர் அடிக்குது. ஸோ நிறைய ஐஸ்கிரீம்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரா. அவள் உடனே ஹீரோயினை பார்த்து, என்னடி எப்போதும் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாண்டி எனக்கு போர் அடிக்குதுடி அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. போர் அடிக்குதா, இன்னைக்கு நைட்டு என்னோட கிளைண்ட்டோட ஒரு பார்ட்டி இருக்குது, நாங்கள் போகிறேன், நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கையோட கூட்டிகிட்டு போயிடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோ அவரோட காலேஜில் இருந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ ஒரு அழகான பொண்ணை வரைகிறாரு. ஸோ அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பி, இது அழகாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினும் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பார்ட்டிக்கு வெளியே வந்த விஷயத்த சொல்கிறா. அப்போ ஹீரோ கேட்குறான், பார்ட்டிக்கு வெளியே போயிருக்கியா, அந்த பிளேஸ் ஜாலியாக இருக்கா? இல்லை செம்ம போராக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ உடனே சிரிச்சுட்டு, சரி நான் உன்னை பார்க்குறதுக்கு அங்கே வரேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான். இங்கே நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு லேடி வேகமாக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஷிலிங் இருக்கால அவகிட்ட வந்து, ஏய் என்னோட நெக்லஸை நீ தானே திருடினது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா ஷிலிங் வந்து அவளோட கிளைண்ட்டுக்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போய் பேசியிருப்பா. அப்போ அந்த லேடி அவளோட நெக்லஸை கொடுத்து ட்ராவில் வைக்க சொல்லியிருப்பா. ஷிலிங்கும் ட்ராவில் தான் வச்சுட்டு வந்திருப்பா. பட் இப்போ அந்த நெக்லஸை காணோன்னு சொல்லி அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஷிலிங்கும் சொல்கிறா, இங்கே பாருங்க நான் சத்தியமாக அங்கே தான் வச்சேன், நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, முடியாது நீ தான் எடுத்திருக்க, ஒழுங்கா நெக்லஸை கொடு, இல்லை அதுக்கான பணத்தை கொடு அப்படின்னு கேட்குறா. உடனே ஷிலிங், என்னது நெக்லஸ்க்கான பணத்தை கொடுக்கணுமா, என்ன எடுத்த உடனே பணம் கேட்குறீங்க, முதல்ல இருங்க யார் அந்த நெக்லஸை எடுத்தாங்கன்னு சொல்லி இங்கே இருக்க சிசிடிவியில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிளேஸ்க்கு ஜீஹான் வரா. அதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருப்பால ஒருத்தி, அவள் வரா. அவள் உடனே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறா. ஏன்னா அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கிறதே ஜீஹானோட வீட்டில் தான். ஸோ அங்கே இருக்க பொண்ணுமே இந்த ஷிலிங் என்னோட நெக்லஸை எடுத்துட்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை ஷிலிங் அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு. உடனே ஜீஹான், சரி இருங்க நான் பேசிக்கிறேன், நீங்கள் முதல்ல போய் நெக்லஸை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கள ஹேண்டில் பண்ணிக்க, உடனே நம்ம ஹீரோயின் ஷிலிங்கை கூப்பிட்டுட்டு வந்து, என்னடி ஆச்சு, நீ ட்ராவில் தான் நெக்லஸை வச்சேன்னா அந்த நெக்லஸ் எங்கே போயிருக்கும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு என்னமோ அந்த பொம்பளை மேலே தாண்டி சந்தேகமாக இருக்குது, எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களே நெக்லஸை ஒழிச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட பணத்தை கேட்குறாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே ஓஹோ அதுதான் விஷயமா, நீ எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடு, யார் நெக்லஸை எடுத்தாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோயின் அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரையும் கவனிச்சுட்டு நெக்லஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷிலிங் கிட்ட வராங்க. ஷிலிங்கும் நெக்லஸ் எங்கடி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, வேற எங்க, யாரு நெக்லஸை காணும்னு சொன்னாங்களோ அந்த லேடியோட மேக்கப் ஆர்டிஸ்ட் பேக்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. பார்த்தா உண்மையாவே அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட பேக்ல தான் இருக்கு அந்த நெக்லஸ். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா, ஷிலிங் மேலே பழி போட்ட இருப்பால, அவள் வேணும்னே அவளோட நெக்லஸை அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்து ஒளிச்சு வைக்க சொல்லிட்டு வேணும்னே இவ வந்து பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயத்த இப்போ நம்ம ஹீரோயின் கரெக்டாக கண்டுபிடிக்க அங்கே இருக்க பொண்ணு எதுவுமே பேசாமல் குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடிடுறா. பட் ஷிலிங்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தென் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோவும் வந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோயின், ஷிலிங், ஜீஹான் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ ஜீஹான் கேட்குறா, ஒரு விஷயம் சொல்லுங்க அக்கா, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட தான் அந்த நெக்லஸ் இருக்குன்னு உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் அப்படின்னு கேட்க உடனே ஷிலிங் சொல்கிறா, வேற எப்படி, அவள் சைக்காலஜி படிச்சிருக்கால, அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, என்னோட ஒய்ஃப் எவ்வளோ அறிவாளியாக இருக்கா, ஆனால் ஜீஹான் நீ ஒரு விஷயத்த சொல்லு, நீ இவ்வளோ பெரிய பணக்காரருக்கு பொண்ணாக இருக்க, ஆனால் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல ஒன்ன அப்படின்னு அடிக்க போக, டே இருடா அப்படின்னு 2 பேரும் தடுக்கிறாங்க. உடனே ஹீரோ, அட நான் சும்மா தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். பட் நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக இருக்கிறது ஜீஹானுக்கு பிடிக்கவே இல்லை. உடனே ஜீஹான் கேட்குறா, சரி அக்கா நீங்கள் சொல்லுங்க, எப்படி அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் திருடியிருக்கான்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்க, அதுவா, அங்கே இருந்த அந்த லேடி ஷிலிங் தான் திருடினதா சொன்னாங்க இல்லையா, அந்த டைமில் நான் எல்லாரோட பாடி லாங்குவேஜையும் செக் பண்ணேன். அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தான் ரொம்ப பயத்தோட ஒரு மாதிரியாக நின்றுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க தான் நெக்லஸ் எடுத்தாங்கன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க எங்கே வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நானே வாலண்டியராக வந்து நெக்லஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். இதை சொன்ன உடனே அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அவளோட பேக்கை தான் பார்த்தா. ஸோ அதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பேக்குக்குள்ளே தான் நெக்லஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே ஹீரோனை பாராட்டிட்டு அப்படியே கிஸ் கொடுக்க போக, ஜீஹான் ஒரு மாதிரி சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்கே பாரு, இன்னைக்கு நான் என்னெல்லாம் வரைஞ்சிருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பெயிண்டிங் காமிக்கிறான். ஆக்சுவலி அது எல்லாத்துலேயுமே அவன் நம்ம ஹீரோயினை தான் வரைஞ்சிருக்கான். அப்போ கடைசியாக ஒரு பெயிண்டிங்கை பார்க்க வரும்போது, இதை காமிக்க மாட்டேன், எக்ஸிபிஷன் நடக்கும் போது நான் காமிக்கிறேன், இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் சரின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. அந்த ஜின்னோட தம்பி சுவான் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோவை பார்க்க வரான். ஏன் அப்படின்னா, அவன் ஏற்கனவே நம்ம ஹீரோவுக்கு அந்த கம்ப்யூட்டரை யார் ஹேக் பண்ணதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பான்ல. ஸோ அப்போவே எனக்கு பதிலுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். அது என்னென்னா, இந்த எக்ஸிபிஷனை நானும் என்னோட அண்ணனும் தான் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி எடுத்து நடத்துகிறோம். ஸோ நான் தான் இங்கே இருக்க எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், நீ எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நானும் இங்கே சில பெயிண்டிங் வைக்கணும், அதுக்குமே நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். பட் இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, சின்னதாக ஒரு டிராஃப்ட் மாதிரி ரெடி பண்ணி எப்படி பெயிண்டிங் பண்ணணும், அதோட இந்த எக்ஸிபிஷனை எப்படி நடத்தணும்னு சொல்லி ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துட்றாரு. பட் சுவான் உடனே, இன்னும் நோட்ஸை கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போகிற, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். பட் ஹீரோ உடனே, அதெல்லாம் முடியாது, அதான் உனக்கு நோட்ஸ் கொடுத்துட்டேன்ல, இதை வச்சு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக, சுவானுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஸோ வேகமாக அவன் போய் என்ன பண்ணுறான்னா, ஓஹோ என்னையே நீ ஏமாத்த பார்க்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிபிஷனில் கலந்துக்கிறவங்களோட நேம் லிஸ்ட் இருக்கும், அதில் ஹீரோவோட நேமும் அப்படியே தூக்கிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ, காலையிலேருந்து என்னோட ப்ரொஃபஸர் கால் பண்ணிகிட்டே இருக்காரு, எதுக்கு தான் கால் பண்ணுறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸரை பார்க்க போனால் அங்கே சுவான் உட்காந்துட்டு இருக்கான். உடனே ஹீரோ, சுவான் நீயா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, அட அவரை நேம் சொல்லி கூப்பிடாத, அவர் தான் இந்த எக்ஸிபிஷனுக்கே ஸ்பான்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி முழிக்கிறான். அப்போ சுவான் உடனே, ஐயோ எனக்கு தாகமாக இருக்குது, யாராவது தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ப்ரொஃபஸர் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இவன் உடனே, சார் நீங்கள் போக வேணாம், உங்களோட ஸ்டூடெண்ட் இருக்கான்ல இந்த லென்ட்ரன், இவனை போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓஹோ அப்படியா அப்படின்னு முறைக்க, அப்படியே வரும்போது கோக்கும் வாங்கிட்டு வா அப்படின்னு சுவான் சொல்கிறான். இதோ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ போய் கோக்கு வாங்க போகும்போது அந்த பாட்டில் அப்படின்னு நல்லா குலுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து திறக்கிறான். உடனே கேஸில் அந்த ஜூஸ் எல்லாமே அவன் மேலே ஊற்ற சுவானுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. லிண்ட்ரன் நீ திருந்தவே மாட்டேல்ல, இதனால தான் நேற்றே உன்னோட நேமை அந்த நேம் லிஸ்ட்லேருந்து நான் தூக்கிட்டேன், இனிமேல் நீ எக்ஸிபிஷனில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சுவான் சொல்ல, அவ்வளோதான் ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. என்னது நேம் லிஸ்ட்டை எடுத்துட்டியா அப்படின்னு ஒரே கொத்து தான் சுவான் மூஞ்சில். அவ்வளோதான், அவன் பல்லே உடஞ்சி போயிடுது. உடனே அந்த ப்ரொஃபஸர் வந்து தான் அந்த சண்டே நிறுத்துறாரு. கட் பண்ணால் ஆஃபீஸ் ரூமில் நம்ம ஹீரோ நிற்கிறான், சுவான் நிற்கிறான். அதோட நம்ம ஹீரோயினும் ஜின்னும் வேகமாக அந்த பிளேஸ்க்கு ஓடி வராங்க. என்னென்னு பார்த்தா இந்த ப்ரொஃபஸர் தான் ஃபோன் பண்ணி மாட்டி விட்டுட்டாரு.
இப்போ அவங்க வந்த உடனே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல உடனே ஹீரோயின் ஐயோ சாரி லின்றானுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜின்னு இல்லைங்க சாரிலாம் ஒன்றும் கேட்க வேணாம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வராரு. தென் அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே போகும்போது ஜின் உடனே இங்கே பாருங்க வேவே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் எனக்கும் நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஏன் ஒரு டேட்க்கு போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்க டக்குன்னு ஹீரோயின் சிரிச்சிட்டே இல்லை சார் அதெல்லாம் சரி வராது எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அதுவும் வேறு யாரும் கிடையாது லென்றான் தான் அது அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் இவங்க கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல அவர் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காரு. நம்ம ஹீரோயின் என்னென்ன வேலைக்கு போகலாம் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெரிய லிஸ்ட் எடுத்து வாமா வாமா உன் படிப்பு சம்மந்தமான எல்லா ஜாபுமே இங்கே இருக்குது உனக்கு எது வேணும்னு சொல்லி நீயே முடிவெடுத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டே இருக்க நம்ம ஹீரோயின் உடனே அப்பா எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறா. ஏம்மா இப்படி பேசுகிற ஆனால் நீ சைக்காலஜி படித்ததுக்கு இந்த வேலைக்கெல்லாம் போகலைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஹீரோயின் அப்பா நான் எதுக்கு சைக்காலஜி எடுத்து படித்தேன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் லின்றான் தான். அவனால் ஸ்வீட் சாப்பிட முடியாது. ஸோ அவனுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை குணப்படுத்தணுன்னு தான் நான் சைக்காலஜி எடுத்து படித்தேன். ஆனால் செகண்ட் ரீசன் கூட ஒன்று இருக்குது. அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதுக்கப்புறம் நீங்கள் வேறு யாரையுமே மீட் பண்ணல அம்மாவை பற்றியே யோசிக்கிறீங்க. ஸோ நீங்களும் மூவ் ஆகணுன்றதுக்காக தான் நான் சைக்காலஜியே எடுத்து படித்தேன். ஆனால் நான் என்ன ரீசனுக்காக சைக்காலஜி எடுத்தனோ அது இப்போ நடக்கவே இல்லை. ஸோ நான் வேறு ஏதாவது யோசிக்கலான்னு இருக்கேன் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. பட் ஹீரோயின் சிரிச்சிட்டே ஆனாலும் பரவாயில்லப்பா எனக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அவர் சிரிச்சிட்டே அங்கேருந்து போகிறாரு. தென் நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே ஒரு டென்ட் மாதிரி போட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு லைட் வைக்கிறாரு. அதுலேருந்து ஸ்டார் வர மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் உடனே பரவாயில்லையே உனக்கு ஸ்டார்ஸ்னால் அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்க ஆமாம் எனக்கு ஸ்டார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் உன்ன மாதிரி கிவ் அப்பே பண்ணாமல் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறவங்கள எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் உடனே சரி சரி அப்படின்னு சிரிக்கும் போது அப்போ ஹீரோ கேட்குறான் சரி அப்படின்னா நான் ஸ்வீட்லாம் மறுபடியும் சாப்பிட்றதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறான். அதை பற்றி ஏன் இப்போ பேசுகிற அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஏன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்போ தான் ஸ்வீட்லாம் சாப்பிட்றது அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ ஹீரோயின் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் எனக்கு அது சரியாக வருமானு தெரியல. ஏன்னா நான் சைக்காலஜி படிக்கும் போது எங்களுக்கு ஹிப்னாட்டிக் பண்ணுறதுக்குன்னே ஒரு கிளாஸ் வச்சாங்க. ஆனால் அந்த கிளாஸில் என்னால் யாரையுமே தூங்க வைக்க முடியல. அதுக்கு பதிலாக நான் தான் கிளாஸில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே பரவாயில்ல நீ எனக்கு ட்ரை பண்ண கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஹிப்னோடைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஹீரோ தூங்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் தூங்கி அப்படியே ஹீரோ தோல் மேலேயே விழ ஹீரோ இதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் தூக்கத்திலேயே லின்றான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு சிரிப்பு வருது. பட் இருந்தாலும் அவன் ஹீரோயினை பார்த்துட்டு இங்கே பாரு வேவே நான் இப்படியே ஸ்வீட் சாப்பிடாம இருந்துடலாம் ஆனால் எனக்கு என்னமோ என்னால் ஸ்வீட் சாப்பிட முடியலன்னா நீ எப்போதுமே என்னை ஒரு சின்ன பையனா ஏதோ ஒரு பேஷண்ட்டாக தான் பார்ப்பேன்னு தோணுது. ஸோ சீக்கிரமாகவே நான் ஸ்வீட் சாப்பிட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை போய் கிஸ் பண்ணுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் தூங்கி முழிக்கும் போது நம்ம ஹீரோ கிட்ட வந்து எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க சீக்கிரமாக எந்திரி அப்படின்னு சொல்கிறான். அவளை எந்திரிக்கிறா. அப்போ அவன் உன் கனவுல கூட என் மேலே வர காதலை பற்றி தான் பேசுவியோ அப்படின்னு ஹீரோ கேட்க என்ன பேசுகிற அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. உடனே ஹீரோயின் நேற்று நைட்டு எனக்கு லின்றானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதை ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அதை உடனே போட்டு காமிக்க ஹீரோயின் உடனே வெக்கப்பட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறான் சரி சொல்லு நெக்ஸ்ட்டு உன் லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்னு நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின் அதை சொல்ல தயங்குறாங்க. உடனே அவன் இங்கே பாரு நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அது நான் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோவும் அவ்வளோதானே ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அண்ட் இந்த விஷயத்த போய் நம்ம ஹீரோனோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கோவம் வருது. சைக்காலஜி படிச்சுட்டு யாராவது ஐஸ்கிரீம் கடை வைப்பாங்களா முடியவே முடியாது நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோ அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்படிலாம் சொல்லாதீங்க அங்கிள் அப்படின்னு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண நீ வாய் மூடுறா ஒன்னால தான்டா இது எல்லாமே ஆரம்பிச்சுது. முதல்ல நீ ஒழுங்கா இருக்கியாடா காலேஜுக்கும் ஒழுங்கா போகிறதில்ல அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கே தெரியாமல் நீ ரேஸ் வேற விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல
இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு கோவமா, அப்படின்னா எனக்கு தெரியாம நீ இன்னும் பைக் ரேஸ் ஓட்டிட்டு தான் இருக்கியா அப்படின்னு கோச்சிட்டு அங்கிருந்து போறாங்க. பின்னாடியே ஹீரோ போறான். சாரி சாரி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன், சாரி, உனக்கு கோவம் இருந்ததுன்னா ப்ளீஸ் என்னை அடிச்சுக்கோ, ஆனால் இப்படிலாம் பேசாமல் போகாத அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்போ ஹீரோயின், உனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அம்மா ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்து போனாங்கன்னு, அதனால தான் உன்னை பைக் ரேஸே ஓட்ட வேணான்னு சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேறல அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம் நான் கேட்க மாட்டேன் தான், ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, பைக் ரேஸ் ஓட்டுறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓ தப்பு கிடையாதா, அப்புறம் எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்ச சொல்லு, நீ பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் நான் என்கிட்ட இதை மறைச்சி வச்சிருந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோச்சிட்டு அங்கேருந்து போக ஹீரோவுக்கு ரொம்ப சேட் ஆகிடுது. இதுவே இன்னொரு பக்கம் ஷீலிங் இருக்கா இல்லையா, அவள் ஜின்னை மீட் பண்ணுறா. அது என்னென்னா இவளுக்கு ஏதோ பிரிண்ட் எடுக்கணும் போல், ஸோ அதுக்கு பிரிண்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கா. பட் அவங்க வந்து பிரிண்ட் எடுத்து கொடுக்க மாட்றாங்க. ஸோ அதனால இப்போ ஜின்னை கூப்பிட்டுட்டு வந்திருக்கா. பட் அங்கே இருக்கவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சாரி சார், இப்போதைக்கு நீங்கள் கொடுத்த ஆர்டர்லாம் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட ஆட்கள் இல்லை, ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஜின்னுக்கு கோவம் வந்துடுது. எனது பணமா, இங்கே பாருங்க, பிஸ்னஸில் எது ரொம்ப முக்கியம் தெரியுமா, கொடுத்த நேரத்தில் கொடுத்த அமௌண்ட்டில் ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறது தான், நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜின் கேட்க, சாரி சார், நீங்கள் நிறைய பணம் கொடுக்கலனா இந்த ஆர்டர் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே அட்வான்ஸாக கொடுத்த பணத்தை திரும்ப கொடுங்க, நாங்கள் வேறு ஏதாவது பிரிண்ட் ஹவுஸ்க்கு கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஷீலிங்கை கூப்பிட்டுட்டு அவர் வராரு. உடனே ஷீலிங் சிரிச்சிட்டே, தேங்க்ஸ் சார் எனக்காக பேச வந்ததுக்கு அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு ஸ்லிப் ஆகி அவரோட கை மேலே இவ கையை வச்சிடுறா. அப்போ அவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என் மேலே இப்படி கை வைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் எனக்கு ஆசைப்பாரு அப்படின்னு சொல்லி இவ சிரிச்சிட்டு இருக்கா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டில் சோகமாக உட்காந்துருக்கும் போது வெளியே இருந்து ஹீரோ கத்திட்டு இருக்கான். சாரி, இனிமேல் நான் அப்படி தப்பு பண்ணவே மாட்டேன், நான் எது செஞ்சாலும் உன்கிட்ட இருந்து மறைக்கவே மாட்டேன், சாரி சாரி அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமாவும் வீட்டு வாசல்கிட்ட வந்து முட்டி போட்டு, சாரி இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறான். அப்பயுமே ஹீரோயின் கண்டுக்கலை. இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ஹீரோயினுக்கு ஒரு கால் வந்திருக்கு, உங்களுக்கு ஒரு பார்சல் வருது அப்படின்னு சொல்லி. என்ன பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அந்த பார்சல்குள்ளேருந்து ஹீரோ வந்து, டன்டடன், நான் தான் உங்களோட ஸ்வீட் ஹார்ட் வந்திருக்கேன், வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடுது. அப்பா அவன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, கண்டிப்பாக இனிமேல் நான் பைக் ரேஸே ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு கேட்குறா. அவனும் ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சிரிச்சிட்றா. அப்போ அவன், ஹாபாடா நீ என்னை மன்னிச்சிட்டியா அப்படின்னு கிஸ் பண்ணுற மாதிரி வரான். பட் கிஸ் பண்ணாமல், சரி சொல்லு, நம்ம ஐஸ்கிரீம் ஷாப் எங்கே ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறான். அது பொறுமையாக ஓப்பன் பண்ணலாம், முதல்ல வா போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவ சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுட்டு போகிறா. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் தூங்கி முழிச்சு சாப்பாடு சாப்பிடலான்னு வரும்போது ஹீரோயின் அப்பா சாப்பிட விட மாட்டுறாரு. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ப்ரெக்னென்சிக்கு செக்அப் பண்ண ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னேன்ல, மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் உடனே, அப்பா அப்பா அது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவர் அதை கொஞ்சம் கூட சீரியஸாக எடுத்துக்காம, எனக்கு தெரியும் நீ வர வர அந்த லின் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டுருக்க, முதல்ல அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லு, முதல்ல ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு போயிடுறாரு. ஸோ ஹீரோயினும் ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணி ஹாஸ்பிட்டல் போகணும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போகிறான். அங்கே போனால் பக்கத்துலேயே நம்ம ஹீரோயினோட அப்பாவும் உட்காந்துருக்காரு. இப்போ ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா போய் செக் பண்ணால் ப்ரெக்னென்ட் இல்லைன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. அண்ட் அப்போன்னு பார்த்து ஹீரோயினை யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன செய்யறதுனே தெரியாமல் பாத்ரூம்குள்ளே போகும்போது நம்ம ஹீரோ எங்கேருந்தோ இன்னொரு பேக்கெட் நிறைய யூரின் எடுத்துகிட்டு வந்து இதை கொடுத்து டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின், ஐயையோ எங்கேருந்துடா அதை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. நல்ல வேலை ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்துடுது. பட் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கா, கொஞ்சம் உங்கள் பொண்ணையும் மருமகனையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள், இப்படியே போனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அப்பா நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்கிறாரு. ஹீரோ உடனே, ஐயோ அங்கிள் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்ல, நீ வாயை மூடு, இனிமேல் நீ இவளை பார்க்கவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிடுறாரு. பட் அப்படியும் ஹீரோ சும்மாவே இல்லை. நைட் டைமில் நம்ம ஹீரோயினை பார்க்கணுன்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக வீட்டுக்கு வரான். பட் அப்படி வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து, டேய் எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்க நல்லா ஹீரோ மாட்டிக்கிறான். பட் அங்கே வந்திருக்க பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட கசின் தான். ஸோ நல்லா மாட்டிக்கிட்டானா இப்போ அவன் வீட்டுக்குள்ளே வந்து நடந்தது எல்லாத்தையும் விசாரிக்கும் போது தான் எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிய வருது. உடனே அந்த கசின் நம்ம ஹீரோவை செம்மையாக திட்டுறான். பட் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப பாசமாக பேசுகிறான்.
இந்த டைமில் நம்ம ஹீரோயின் வேற ஐஸ்கிரீம் ஷாப் வைக்க போகிற விஷயத்த சொல்கிறாங்களா. இது அவனுக்கு இன்னும் பிடிக்கல. உடனே எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து எல்லாத்துக்கும் இந்த லிண்ட்ரான் தான் காரணம், அவன் வந்ததுனால தான் இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மொத்தமாக திட்ட நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் வாயை மூடுறீங்களா, இங்கே பாருங்க, இதுக்கும் லிண்ட்ரானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே ஐஸ்கிரீம் ஷாப் வைக்கணும்னு முடிவு பண்ணதும் நான் தான், லிண்ட்ரான் என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு முடிவு பண்ணதும் நான் தான், அதனால தேவையில்லாமல் லிண்ட்ரானை திட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறா. பட் அங்கே இருக்க அந்த கசினுக்கு நம்ம ஹீரோவை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் ஷீலியாங் ஆஃபீஸில் இருக்கும் போது அவளோட பாஸ் சொல்கிறாரு, ஆமாம் நீயும் ஜின்னும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாமே, அவர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்ல உடனே இவ என்னது நானும் அவனும் எப்போ க்ளோஸ் ஃப்ரெண்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இவ வேகமாக போய் மெசேஜ் பண்ணுறா. ஆமாம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு பாஸ் கிட்ட சொன்னீங்களா, எதுக்கு இப்படிலாம் சொல்லி தேவையில்லாத ரூமரை கிளப்புறீங்க அப்படின்னு கேட்குறா. உடனே அவர் மெசேஜை பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஒரு வேளை இவ ஃப்ரெண்ட்ஸை தாண்டி ஏதாவது எதிர்பார்க்குறாளோ அப்படின்னு யோசிக்கும் போது உடனே இவ வந்து மெசேஜ் பண்ணுறா, சரி இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு போகலாமா அப்படின்னு. அப்போ அவன் ஓஹோ அப்படின்னா இவ வேறு ஏதோ எதிர்பார்க்குறா அப்படின்னு நினச்சிட்டு, இங்கே பாருங்க நம்ம டின்னருக்குலாம் போகிற அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் வளரலை அப்படின்னு ரிப்ளை பண்ண, என்னது இவன் இப்படி ரிப்ளை பண்ணுறான் அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வீட்டில் இருக்கும் போது ஹீரோனோட கசின் இல்லை, அவன் வேற ஒரு பையனை கூப்பிட்டுட்டு வந்து, இங்கே பாரு வேவே, உனக்காக வேற ஒரு நல்ல பையனாக கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன், இவனையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. அப்படியே கோச்சிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து வர பின்னாடியே ஹீரோயின் ஓடி வராங்க. ஹீரோ படி கோச்சிட்டு வந்து ஒரு ஓரமாக உட்காந்துருக்க ஹீரோயின் பின்னாடியே சிரிச்சிட்டு வந்து சமாதானப்படுத்தலான்னு வராங்க. அப்போ ஹீரோ, நீ என்னை ஹக் பண்ணாதான் நான் சமாதானம் ஆவேன் அப்படின்னு சொல்ல இவ சிரிச்சிட்டே நிற்கிறா. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம். பாய்.